students. In today's class we are going to discuss about the second part of the story Two Gentlemen of Verona, written by A.J. Crowley. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆத்தர் வந்து எங்கே போகிறாரு, வெரோனாவை நோக்கி போயிட்டுருக்காரு. சரிங்களா, வெரோனாவுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி சரிங்களா, வெரோனாவுக்கு போகிற அந்த ஹில்ஸில் வந்து யாரை பார்க்குறாரு அப்படின்னா டூ பாய்ஸை பார்க்குறாரு. சரிங்களா, டூ பாய்ஸை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க. சரிங்களா, ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க. தெரியுமில்ல, அதெல்லாம் சொன்னேன்ல, ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க. ஸ்ட்ராபெரி விற்கும்போது அந்த பாய்ஸை பார்க்குறாரு. எப்போ அப்படின்னா வெரோனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரி அப்படின்ட்டு அவர் வந்து அந்த ஸ்ட்ராபெரி வாங்கலான்னு போகும்போது லூகி, சரிங்களா, லூகினா யார், அந்த காஷியஸ், அவரோட காஷியஸ், அந்த கேர்ஃபுல் டிரைவர் வந்து இந்த பசங்கள்கிட்ட வாங்க வேண்டாம், இதோட நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வெரோனாவுக்கு போனோடனே கிடைக்கும் அப்படிங்கிறார். சரிங்களா, அதை சொன்னோடனே வந்து இருந்தாலும் அதை பசங்களை பார்த்தா என்ன ஆத்தருக்கு வந்து கொஞ்சம் பாவமாக இருக்குது. அவங்கள பார்த்தா ஏமாத்துகிற மாதிரி இல்லை, அவங்க உடையெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதனால் ஆத்தர் வந்து 1 பேஸ்கெட் ஆஃப் ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு வெரோனாவை நோக்கி போயிட்டார். வெரோனாவுக்கு போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, ரூம் எடுத்து தங்குறாங்க. அவர் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக போயிருக்கார். யார், நம்மளோட ஆத்தர் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக போயிருக்கிறார். அதனால் வெரோனாவில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டார். சரிங்களா, ரூம் எடுத்து தங்குறாரு. அடுத்த நாள் சரிங்களா, அவர் தங்கியிருந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. சரிங்களா, அவர் தங்கியிருந்த ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு பார்க்கும்போது அந்த 2 லிட்டில் பாய்ஸ் பார்த்தார்ல, அன்றைக்கி நேற்று பார்த்தார்ல, அவரை வந்து அவங்கள வந்து திரும்பி பார்க்குறாரு. சரிங்களா, 2 லிட்டில் பாய்ஸை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் வந்து அவங்க கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. அந்த பசங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டுருக்காங்க. சரிங்களா, இன்னும் 2 பேர்த்துக்கு ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஆத்தர் பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆத்தர் என்ன பண்ணுறாரு, அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு. அவங்க கிட்ட நோக்கி போகிறாரு. ஆத்தர் போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அந்த பாய்ஸும் வந்து அந்த ஆத்தரை வந்து நல்ல ஒரு, ஏன்னா அவங்க முன்னாடியே பார்த்துருக்குறாங்க, அதனால ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்கள வந்து நினச்சாங்க. சரிங்களா, அந்த ஆத்தரை நினச்சிட்டு அவங்க போனோடனே வந்து அவரை அப்படியே ஒரு வரவேற்றாங்க, ஒரு சந்தோஷமாக வந்து வரவேற்றாங்க. வாங்க சார் அப்படின்னோடனே அப்புறம் ஆத்தர் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லியிருந்தேன். அவங்கள்ட்ட போனோடனே, என்னப்பா நீங்கள் வந்து ஏதோ பொழப்புக்காண்டி, அதாவது உங்களோட வயது பொழப்புக்காண்டி அந்த மாதிரி சொல்லி உங்களோட லிவிங் அந்த பர்பஸ்க்காண்டி வந்து ஃப்ரூட்ஸ் விற்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே நிக்கோலா அவங்க எல்டர் பிரதர் சொல்கிறாரு, இல்லை சார், நாங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை எல்லா வேலையும் செய்வோம். இந்த மாதிரி ஷூ பாலிஷ் போடுவோம், அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் காய்கறி விற்போம். சரிங்களா, அப்புறம் நியூஸ் பேப்பர் போடுவோம், கத்தி போய் நியூஸ் பேப்பர் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வர டூரிஸ்ட்டை கொண்டு போய் சுற்றி காட்டுவோம். எந்தெந்த இடம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஜூலியட் டாம், அந்த ரோமியோ ஜூலியட் கதை கேட்டுருப்பீங்களா, சொன்னேன்ல, அந்த இதில் ஜூலியட் ரோமியோ ஜூலியட் செத்துருவாங்க. அதில் அந்த ஜூலியட்டோட கல்லறை அந்த இடத்துக்கு கூட்டு போய் காம்போம். அந்த வெரோனாவில் வந்து அது ஃபேமஸ், அங்கே கூட்டு போய் காம்போசர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்தந்த டூரிஸ்ட் எந்தெந்த இடத்துக்கு விரும்புகிறாங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் கூட்டு போவோம் சார், இது எல்லா வேலையுமே நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, உடனே ஆத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே சரிப்பா எங்களை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் 1 வாரம் அந்த ஆத்தருக்கு தேவையான, சரிங்களா, என்ன வேணாலும் வாங்கி தராங்க. அதுலேயும் முக்கியமானது எது சொன்னேன், அமெரிக்கன் சிகரெட்ஸ். சரிங்களா, அமெரிக்கன் சிகரெட்ஸ். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், அவங்க வந்து ஓப்ரா அப்படிங்கிறது என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன்ல, கலை நிகழ்ச்சி. ஓப்ரா அப்படிங்கிறது மார்க் பண்ணிங்க, கலை நிகழ்ச்சி. அன்றைக்கி கிளாஸ் பார்க்கலன்னா நீங்கள் மார்க் பண்ணிங்க. ஓப்ரா அப்படிங்கிறது கலை நிகழ்ச்சி. அந்த கலை நிகழ்ச்சிக்கு தேவையான டிக்கெட்டும் வாங்கி தருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வாரம் ஃபுல்லாக அந்த ஆத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. யார், அந்த 2 லிட்டில் பாய்ஸ். சரிங்களா, அப்புறம் வந்து 1 வாரம் கழித்து சரிங்களா, ஒரு நாள் வந்து ஆத்தர் போய் அந்த பசங்களை நைட்டில் பார்க்குறாரு. மிட் நைட்டில் ஒரு லைட்டுக்கு வெளிச்சத்துக்கு கீழே அவங்க 2 பேரும் ரொம்ப டயர்டாக, சரிங்களா, யார், நிக்கோலா அண்ட் ஜேக்கப் வந்து டயர்டாக ரொம்ப வந்து உழைச்சி தேஞ்சு போனவங்களாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி டயர்டாக உட்காந்துருக்குறாங்க. சரிங்களா, டயர்டாக உட்காந்துட்டு வந்து ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து ஆத்தர் போய் வந்து கேட்குறாரு, அப்போ வந்து எதுக்குப்பா இங்கே உட்காந்துருக்குறீங்க இன்னும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ வந்து அது வரைக்கும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவங்க எதுக்கு அங்கே உட்காந்துருக்குறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் பற்றி இந்த பாட்டில் பார்க்க போகிறோம், செகண்ட் பாட்டில். இப்போ வந்து ஆத்தர் வந்து அந்த மிட் நைட்டில் அந்த பசங்க உட்காந்துருக்காங்க ரொம்ப டயர்டாக. அங்கே போயிட்டு பசங்களை பார்த்துட்டு நம்மளுமே யாராவது கொஞ்சம் டயர்டாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா போய் கேட்போம்னா அந்த மாதிரி கேட்குறாரு.
ஒய் ஆர் யூஸ் அவுட் ஸோ லேட் நிக்கோலா அப்படிங்கிறார். ஏன் இவ்வளோ நேரமாச்சு இன்னும் வெளியே இருக்கீங்க, அதாவது உங்கள் வீட்டுக்கு போகலையா? வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவா, வி ஷால் செல் ஆல் அவர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன் அப்படிங்கிறார் அப்படின்னு நிக்கோலா சொல்கிறான். நிக்கோலாட்ட போய் ஆத்தர் என்னங்கிறாரு, என்னப்பா இன்னும் வீட்டுக்கு போகலையா நீங்கள்? இன்னொன்னே இல்லை சார், லாஸ்ட்டு பஸ்ஸை, அதாவது படுவா அப்படிங்கிற ஊர்லேருந்து லாஸ்ட்டு பஸ் வரும், அது வந்தோடனே எங்களோட நியூஸ் பேப்பர்லாம் விற்றோடனே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் சார் அப்படிங்கிறான். மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட் யூ போத் லுக் ரேதர் டயர்டு. நீங்கள் வந்து கடுமையாக உழைக்கிறதுனால உங்கள் 2 பேர்த்த பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப வந்து என்ன சொல்லலாம், ரொம்ப டயர்டாக அது எல்லா வேலையும் நீங்களே அவங்களுக்காக செஞ்சுக்கிறதுனால நீங்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்கிறது தெரியுது அப்படிங்கிறாரு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார், அதாவது வந்து இப்படிலாம் ஆத்தர் சொன்னே இருந்தாலும் பரவாயில்ல சார், எங்களுக்காண்டி உழைக்கிறோம், நம்மளாக இருந்தால் ஆமாம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் அந்த பசங்க என்னங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளாக இருந்தால் சில பேர் சொல்லுவோம் ஆமாம் ஒர்க்கு, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம், சரிங்களா? கம்ப்ளைண்ட்னா அந்த சும்மா பிடிக்காத மாதிரி செய்கிறது அர்த்தம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணுறதில்ல சார், நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறவங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went to the fountain to have my shoes signed, I said, Nicola, the way you and Jacobo work, you must earn quite a bit. அதாவது அடுத்த நாள் காலைல வந்து ஷூ பாலிஷ் போடுறதுக்கு அந்த பசங்களை பார்க்க போகிறாரு. அங்கே போயிட்டு நிக்கோலாவும், அதாவது அந்த ஆத்தர் சொல்கிறாரு, நிக்கோலா நீயும் உங்கள் தம்பியும் நல்லா வந்து ஓரளவு நல்லா உழைச்சி ஓரளவு சம்பாதிக்கிறீங்க. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் கிளாத்ஸ், யூ ஈட் லிட்டில் எனஃப் வென் ஐ see you have a meal, it's usually black bread and fix. tell me what do you do with your money அப்படிங்கிறார். அதாவது வந்து நான் பார்த்துட்டேன், நீங்கள் வந்து ஓரளவு சம்பாதிக்கிறீங்க, பட் வந்து உங்கள் கிளாத்ஸ், அதாவது உங்களுக்கான சட்டை துணி வாங்கி போட்டுக்கல, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது அந்த சாப்பாடும் நீங்கள் கம்மியாக தான் சாப்பிட்றீங்க, இந்த காசு வச்சு என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறார், சரிங்களா? ஹீ கலர்ட் டீப்லி அண்டர் ஹிஸ் சன்பர்ன் அண்ட் தென் grew pale. he looked டு தி கிரவுண்ட். அதாவது வந்து இந்த படத்துலலாம் பார்த்துருக்கிறீங்களா, ஒரு மாதிரி அதாவது கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்டால் கிரவுண்டை பார்ப்போம், சரிங்களா? அதாவது நம்மளே வீட்டில் என்ன திட்டினாங்கன்னா அதாவது கீழே தரையை பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு சொல்ல முடியாத விஷயம்னால அவன் வந்து அந்த கிரவுண்டை கீழே இருக்கிற அந்த சன்னை பார்த்து அப்படியே தலையை குனிக்கிறான், எதுவும் பேச முடியல, சரிங்களா? ஏன்னா அவனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள்னு தான் அவங்க எதுக்கு இந்த உழைக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த விஷயம், அது பின்னாடி பார்ப்போம். யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா ஐ சஜஸ்ட். நான் நினச்சேன் நீங்கள் வந்து 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோன்னு நினச்சேன். ஹீ லுக்ட் அட் மீ சைட்வேஸ் ஸ்போக் வித் அன் எஃபெக்ட். அதாவது சைடில் பார்ப்பாங்களா, அதாவது ஓரக்கண்ணால் பார்க்குறேன்னு சொல்கிறோம்ல, நிக்கோலா வந்து அந்த ஆத்தர் இப்படி நீங்கள் வந்து அமெரிக்கா போகிறதுக்காண்டி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னோடனே சைடை பார்த்துட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பாருங்கள். We should greatly like to go to the States, but here at present we have an other plans. சார் எங்களுக்கு அதாவது அமெரிக்கா ஸ்டேட்ஸ்னால் அமெரிக்கா போகணுன்னு ஆசை தான், பட் இப்போ எங்களுக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, அதாவது இங்கே வேற ஒரு பிளான் இருக்குது, அதை வந்து நாங்கள் நிறைவேற்றணும். அப்படி வேற ஒரு பிளான் இருக்கணுன்னே ஆத்தர் வந்து யாராவது இருந்தாலும் கேட்போம்ல, அந்த மாதிரி வாட் பிளான் அப்படிங்கணும். அந்த நிக்கோலா வந்து ஹீ ஸ்மைல்டு அன்கம்ஃபர்டபிளி. ஜஸ்ட் பிளான் சார், ஹி ஆன்சர்ட் இன் ஏ லோ வாய்ஸ். சொல்ல முடியாத சூழ்நிலைகளில் நம்மளே என்ன பண்ணுவோம், அது ஒன்றும் விடுங்க அப்படின்னு மெதுவாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பையன் வந்து நிக்கோலா வந்து ஆத்தர்கிட்ட வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அது ஒன்றும் இல்லை சார் விடுங்க அப்படிங்கிற மாதிரி. வெல் ஐ செட் வி ஆர் லீவிங் ஆன் மண்டே, இஸ் தேர் இஸ் எனிதிங் I can do for you before we go? Nicola shook his head, but suddenly Jacopo said, Sir, he burst out. Every Sunday we make a visit to the country to Poleta, 30 kilometers from here. Usually we hire bicycle, but tomorrow since you are so kind, you might send us in your car அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, சரி அந்த விஷயம் வந்து அந்த பையன் வந்து சொல்ல அன்கம்ஃபர்டபுளாக சிரிச்சுட்டு அதை விடுங்க சார் அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டான். அப்புறம் விடுங்க சொன்னோன்னே கேட்கக்கூடாதுல, அதனால சரி எனிவேஸ் நாங்கள் வந்து இந்த வாரம் வந்து வீட்டுக்கு, அதாவது ஊருக்கு கிளம்புறோம், எங்களோட ஊருக்கு வந்து திரும்பி போகிறோம். இந்த ஒரு வாரம் நீங்கள் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த நிக்கோலா வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் ஜெக்கப்போ சின்ன பையன் தானே தெரியாதுல்ல, உடனே வந்து சார் வந்து நாங்கள் வாரம்
பொலேட்டா அப்படிங்கிற ஊருக்கு போவோம் சரிங்களா. 30 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து நாங்கள் யூஸ்வலி, அதாவது நாங்கள் எப்போயுமே வந்து வாரம் சைக்கிளில் போவோம். இந்த வாரம் நீங்கள் எங்களுக்கு ஒரு அன்பாக கேட்குறதுனால உங்களோட அன்புக்காக எங்களை வந்து உங்கள் காரில் வந்து அங்கே கூப்பிட்டு போகிறீங்களா, அமுச்சு விட முடியுமா உங்கள் கார் அப்படின்னு கேட்குறாரு சரிங்களா. காரை அமுச்சு விடுங்கன்னா காரை வந்து டிரைவர் இல்லாமல் அமுச்சு விடல, காரை வந்து அமுச்சு விட்றீங்கன்னா இந்த டிரைவர் போட்டு அமுச்சு விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லூகி ஹி மைட் ஹேவ் த சண்டே ஆஃப். நான் வந்து அவர் ஆத்தர் சொல்கிறார் உடனே, சண்டேவா, நான் இன்றைக்கி என்னோடய டிரைவருக்கு லூகிக்கு லீவ் கொடுத்துட்டேனே. However, I answered, I will drive you out myself. அதாவது வந்து என் டிரைவர் வந்து நான் லீவ் ஊற்றுனேன், சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு வரேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற. There was a pause. Nicola was glaring at his young brother in vexation. We could not think ஆஃப் ட்ரபிளிங் யூ சார் அப்படிங்கிற. இதெல்லாம் முடிஞ்சோடனே நிக்கோலா வந்து அவன் தம்பியை ஒரு மாதிரி பார்க்குறான். ஏண்டா கேட்டா, அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படி, ஏன்னா அவன் சின்ன பையனில் தெரியாமல் கேட்டான். நிக்கோலா வந்து இப்போ போய் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குறோமே அப்படின்ட்டு நிக்கோலா அவர்கிட்ட சொல்கிறான், ஏன் சார் எங்களால் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், வி குட் நாட் திங்க் டு, அதாவது நாங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல, விடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு, கஷ்டப்படுத்த நினைக்கலன்னா உடனே சரி அப்படின்னு சொல்லுமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாரு. அதே மாதிரி தான் ஆத்தரும் சொல்கிறாரு, இட் won't be any trouble, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. He's bit his lip, then in a rather put out tone he said very well. அதாவது வந்து நிக்கோலா வந்து வருத்தப்படுறான், தம்பி இப்படி கேட்டானே அவரை கஷ்டப்படுத்துகிறோமேனு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி அவர் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சரி ஓகே சார் அப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிறான் சரிங்களா போகலான்ட்டு. The following afternoon we drove to the tiny village set at the high upon the hillside. I imagined that our destination would be some humble dwellings, but directed by Jacobo we drew up at a large red roofed villa surrounded by a high stone wall. I could scarcely believed my eyes, and before I could recover breath my 2 passengers had leaped from the car. அதாவது வந்து நான் வந்து அப்போ வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரி போகிறோம். அந்த வில்லேஜுக்கு போயிட்டுருக்கிறப்ப நான் நினச்சேன் நிறையா தூரம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சரிங்களா. ஆனால் வந்து ஜெக்கபோ வந்து எனக்கு இங்கே தான் அதாவது போகணும் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டே வந்த வழியாக வந்து யார் அந்த சின்ன பையன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தை நான் வந்து அந்த வில்லேஜ் இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே ஓட்டு போகும்போது நான் என்னை மெய் மறந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த அந்த 2 பேசஞ்சர்ஸ் அப்படின்னா அந்த 2 பசங்களை குறிக்கிது சரிங்களா. அவங்க வந்து காரை விட்டு இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட டெஸ்டினேஷன் சீக்கிரமாக வந்துச்சு, நான் லேட்டாகவும் நினச்சேன், அது சீக்கிரமாகவே வந்துச்சு. We shall not be long sir, perhaps only an hour. Maybe would you like to go to the cafe in the village for a drink? They disappeared beyond the corner of the wall. அதாவது வந்து சார் நாங்கள் ரொம்ப நேரம் ஆக்க மாட்டோம், நீங்கள் வந்து வேணால் அப்படியே இந்த வில்லேஜ் பக்கம் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வாங்க, நாங்கள் ஒரு 1 ஹவரில் கண்டிப்பாக வந்துடுறோம், நீங்கள் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வரனா வாங்க, நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆஃப்டர் a few minutes I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. அதாவது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து என்னாச்சு அப்படின்னா வந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அங்கே போனால் ஒரு கிரில் கேட் பார்த்துருக்கீங்களா, வீட்டு என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா, அங்கே போயிட்டு அந்த மாதிரி கிரில் கேட்டு ஆத்தர் பார்க்குறாரு, அதை பார்த்துட்டு வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. அதாவது ஒரு பண்புள்ள சரிங்களா ஒரு பெண் வராங்க. நான் காலிங் பெல்லை வச்சோன்னே பெண் வராங்க. அவங்களோட தோற்றத்தை பற்றி சொல்கிறாரு. ஸ்டீல் ரிம்டு ஸ்பெட்டக்கல்ஸ் அப்பியர்டு அப்படிங்கிறாங்கன்னா, அதாவது அந்த பெண் வந்து இந்த கண்ணாடியிலே சுற்றி ஸ்டீல் ரிம்டு, அதாவது ஸ்டீலால் போட்ட அந்த கண்ணாடி சரிங்களா, அதை போட்டுக்கிட்டு ஒரு பெண் வந்து கதவை திறந்தாங்க. ஐ பிளிங்க்ட் ஆஸ் ஐ சா தட் ஷி வாஸ் ட்ரெஸ்ட் இன் த ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் ட்ரெயின்டு நர்ஸ். அதாவது அவங்கள பார்த்தோன்னே நான் டக்குன்னு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒயிட் யூனிஃபார்மில் ஒரு ட்ரெயின்டு நர்ஸு மாதிரி இருக்கிறாங்க சரிங்களா. இங்கே எதுக்கு அவங்க பசங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்து யோசிக்கிறாரு. ஐ ஜஸ்ட் பாட் 2 small boys here அப்படிங்கிறாரு. யார் அந்த சிஸ்டர்கிட்ட, யார் அந்த ட்ரெயின்டு நர்ஸ் மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து இது ஒரு 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தேன். எஸ், ஹேர் ஃபேஸ் லிப் அப். ஷீ ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ. அதாவது வந்து நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு கதவை வந்து அவரை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ, ஐ வில் டேக் யூ அப். நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ வந்து நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா, சரி வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. ஷீ லெட் மீ த்ரூ எ கூல் டைல்டு வெஸ்டிபியூல் இன்டு த hospital the villa had become. At the door of a little cubicle the nurse paused.
put her finger her lips and with a smile bade me look through the glass partition. The two boys were seated at the beside of a girl of 20 who propped upon pillows wearing a pretty lace jacket was listening to their chatter. Her eyes soft and tender. One could see at a glance her resemblance to her brothers. A vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several books. அதாவது ஒன்றும் இல்லை, இவ்வளோ படிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு மீனிங்காக சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அந்த நர்ஸ் வந்து அந்த ஒரு கியூபிக்கல் பார்த்துருக்குறீங்களா, ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த மேனேஜர்லாம் வந்து தனியாக ஒரு க்யூபாக, சரிங்களா, க்யூப்னா தெரியுங்களா, அந்த மாதிரி அதை சுற்றி கிளாஸ் போட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்க, சரிங்களா. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த பசங்க இருக்காங்க. சிஸ்டர் வந்து மெதுவாக வாங்க, பேசாமல் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தரை கூப்பிட்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. அந்த 2 பசங்களும் ஒரு பொண்ணு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, சரிங்களா. அந்த பொண்ணும் அவங்க பேசுறலாம் கவனிச்சிட்டு இருக்கு, சரிங்களா. அந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன்னா, ப்ராப்ட் அப்பான் த பில்லர்ஸ் அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்கீங்களா, கொஞ்சம் வந்து முடியாதவங்களாம் அந்த தலைவனியை முதுக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த பசங்க பேசுறலாம் கேட்டுட்டு இருக்காங்க, சரிங்களா. பிரெட்டி லேஸ் ஜாக்கெட், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் க்ரீன் கலர் துணி பார்த்துருப்பீங்களா, ஹாஸ்பிட்டலாம் தருவாங்க, அந்த மாதிரி ஒரு லேஸான துணியை போட்டு உட்காந்துருக்காங்க. யார் அந்த பொண்ணு உட்காந்து அந்த பசங்க பேசுகிறத கேட்டுட்ருக்காங்க, சரிங்களா. பிறந்தது தெரிஞ்சுது அவங்க வந்து பிரதர்ஸ், அவங்க வந்து அவங்களோட சிஸ்டர் அப்படின்னு, அந்த பிரதர்ஸோட சிஸ்டர் அப்படின்னு. அந்த பொண்ணை சுற்றி ஒயில்டு ஃப்ளவர்ஸ், நல்ல பசுமையான பூக்கள், அது மட்டும் இல்லாமல் டிஷ் ஆஃப் ஃப்ரூட், நல்ல பழ வகைகள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் செவரல் புக்ஸ், சரிங்களா, நிறைய புத்தகங்கள் நம்ம அடுக்கி வச்சுருக்கு. அப்போ வந்து இதை வந்து ஆத்தர் வந்து பார்த்துட்டாரு. இப்போ வந்து அந்த நர்ஸு கேட்குறாங்க, won't you go in? The nurse murmured, Lucia will be pleased to see you. அந்த சிஸ்டர் பேர் வந்து லூசியா. அவங்களுக்கு எவ்வளோ 20 இயர்ஸ் இருக்கும், 20 வயசு இருக்கும், சரிங்களா. நர்ஸு வந்து இவ்வளோ நேரம் வெளியே இன்னும் பார்த்துட்ருக்கோம் நம்ம 2 பேரும், நீங்கள் வேணால் உள்ளே போகிறீங்களா, அவங்கள லூசியா வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காருல அந்த பசங்களை அப்படின்னு, சரிங்களா. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஐ ஷூக் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே. வேணாம் அப்படின்னு தலையாட்டி நான் வெளியே தள்ளி வந்துட்டேன். ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பி பியர் டு இன்க்ளூட் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. அதாவது நான் நினைக்கிறேன் என்னென்னா, நான் தேவையில்லாமல் அவங்க வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக, நான் வந்து அந்த நேரத்தில் மூக்குறம் அழிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, வேண்டாம் நான் போகல அப்படின்ட்டு ஆத்தர் வந்து தள்ளி வந்துட்டார். But at the foot of the staircase I drew up and begged her to tell me all she knew about these boys. இந்த இடத்துல தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட், சரிங்களா. நான் வந்து தள்ளி வந்துட்டேன், அந்த நர்ஸும் வந்துட்டாங்க. நான் வந்து அப்புறம் வந்து தனியாக கேட்டேன், அந்த பசங்களை பற்றி சொல்லுங்கள். பெக்னா வந்து பிச்சை எடுத்தாரா அப்படின்னு நினச்சிடாதீங்க, பிச்சை எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது, சரிங்களா. அந்த மாதிரி கொஞ்சம் கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறாரு. அந்த பசங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ. she explained quiet alone in the world. அந்த பசங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க, except for this sister. அதாவது இந்த அக்காங்களுக்காண்டி தான் அந்த பசங்க இவ்வளோ நாள் வாடுறாங்க, அவங்க அக்காங்களுக்காண்டி தான் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க அக்கா யாருக்கு, லூசியா காண்டி. their father a widower. விடோவர்னால் என்ன தெரியுமா, ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு கணவன் இருந்து மனைவி இல்லை அப்படின்னா அவங்க பேர் விடோவர். அப்புறம் மனைவி இருந்து தனக்கு கணவன் இல்லைன்னா விடோ அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபாதர், அதாவது விடோவர் மட்டும் ஃபாதர் மட்டும் இருந்து அவங்களுக்கு மதர் இல்லை அப்படின்னா அவங்கள தான் விடோவர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. எ வெல் நோன் சிங்கர் ஹேட் பீன் கில்ட் இன் த ஏர்லி பார்ட் ஆஃப் த வார். அவங்க ஃபாதர், சரிங்களா, அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல வெல் நோன் சிங்கர், அவங்களுக்கு அம்மா கிடையாது, ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பாடகர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அவர் வந்து கொண்டுட்டாங்க எப்போ அப்படின்னா வார், சரிங்களா, வார் டைமில் அவர் வந்து கொண்டுட்டாங்க, அவர் செத்து போயிட்டார். ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் எ பாம் had destroyed their home and thrown the 3 children into streets. They had always known a comfortable and cultured life. அதாவது வந்து அந்த போர் நடக்கும்போது அவங்க வீட்டில் வந்து அந்த சரிங்களா, பாம் வந்து விழுந்து எல்லாமே வந்து சிதறி போச்சு, சரிங்களா. அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த 3 குழந்தைங்களும் தெருவுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சரிங்களா. அவங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வார் வந்து தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு 11th படிச்சிருப்பீங்கம்மா, சரிங்களா, அந்த 6ஆம் திணையில் வந்து, சரிங்களா, பார்த்துருப்பீங்கள்ல, நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து செல்வாங்க, சரிங்களா. எதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வார்டுன்னு தன்னுடைய
தாய்மண்ணை விட்டு போவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒத்து போன மாதிரி. சரிங்களா? நீங்கள் முக்கால்வாசி 11th படித்ததுக்கும் 12th படித்ததுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு லெசன்லையும் ஏதாவது ஒரு லிங்க்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியட்டும்னு. நீங்கள் வந்து 11th வந்து காமர்ஸில் வந்து பேட்டா சிஸ்டம் பண்ண மாற்ற முறை படிச்சிருப்பீங்களா? அதே எக்கனாமிக்ஸில் இப்போ 12th வந்து அந்த பேட்டா சிஸ்டத்தை பற்றி மானிட்டரி 5th லெசனில் படிப்பீங்கம்மா. எக்ஸாம்பிளில் எக்கனாமிக்ஸில் 5th லெசனில் படிப்பீங்க. மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த பேட்டா சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா அதாவது நீங்கள் போன வருஷம் படித்ததுக்கும் இந்த வருஷம் படித்ததுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லிங்க் வரும். சரிங்களா? Lucia had herself been training as a singer and they had suffered horribly from the near starvation and explored to the cold winter. அவங்க லூசியாவும் வந்து அவங்க அப்பா மாதிரியே ஒரு நல்ல பாடகராகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியல. சரிங்களா? For months they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands and amidst the rubble. அதாவது வந்து அந்த வந்து அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு என்ன அந்த வாரில். அப்புறம் வந்து அவங்களே வந்து ஒரு வீடு மாதிரி தயாரித்து வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? தென் ஃபார் the 3 years the Germans ruled the city. அப்புறம் வந்து அவங்க வந்து தானே வீடு கட்டி கொஞ்சம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த வார் முடிஞ்சோடனே அந்த 3 வருஷம் அந்த ஊரை வந்து ஜெர்மன்ஸ் தான் ரூல் பண்ணாங்க. த பாய்ஸ் க்ரூ டு ஹேட் த ஜெர்மன்ஸ். ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த வாரில் வந்து கொண்டுட்டாங்க. அதனால் ஜெர்மன்ஸ்னாலே இந்த பாய்ஸுக்கு பிடிக்காது. when the resistance movement began secretly to form they were among the first to join. அதாவது எதிர்ப்பு. சரிங்களா? எதிர்ப்பு புரட்சி, ஜெர்மன்ஸுக்கு எதிரான புரட்சி வந்து உருவாக்கும் போது இந்த பசங்க தான் வந்து முதல்ல போய் ஜாயின் பண்ணாங்களாம். ஏன்னா வந்து அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டது அந்த ஜெர்மன்ஸ் தான். அதனால் வந்து அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்காக அவங்க வந்து முதல்ல போய் அந்த ரெசிஸ்டன்ட் மூமெண்ட், சரிங்களா, அதில் வந்து போய் ஜாயின் ஆனாங்க. when the war was over and we had peace at the last they came back to their beloved sister. அந்த வார் எல்லாம் திரும்பி வார் நடக்குது. அதில் வந்து ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்டில் அந்த பசங்க இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சோடனே திரும்பி வந்து அவங்களோட சரிங்களா பிலவுடு ரொம்ப பிடிச்சமான அவங்க அக்காட்டையும் வந்துட்டாங்க. and they found her suffering from the tuberculosis of the spine. இந்த இடத்துல தான் ஒரு திருப்பம். சரிங்களா? என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அக்கா வந்து டியூபர்குலோசிஸ் காச நோய், முதுகு தண்டு வடத்தில் காச நோயால் வந்து கஷ்டப்படுறது வந்து தெரிய வருது. வாரெலாம் முடிஞ்சோடனே அவங்க அக்காட்டே வர்றாங்க. அப்புறம் வந்து அவங்க டியூபர்குலோசிஸால் அவங்க அக்கா கஷ்டப்படுறது அப்போ தான் தெரியுது. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இதுக்கப்புறம் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். she paused took a quick breath. அதாவது வருத்தப்பட்டுட்டு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்றாங்க. சரிங்களா? நீங்களும் வந்து இவ்வளோ நேரம் கவனிச்சிருப்பீங்க. ஒரு பெருமூச்சு விட்டுக்குங்க. சரிங்களா? ஒரு 2 செகண்டு. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து ஸ்பீடாக சொல்லிட்டு போயிட்டுருக்கேன்ல, அதனால் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து இப்படி தான் பில்லோஸ் வந்து பேஷண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க சிஸ்டர் வந்து உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு நேராக தான் அந்த பாய்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? கொஞ்சம் வந்து இதாக இருக்கிறீங்களா? பார்ப்போம். she paused took a quick breath. சரிங்களா? அதாவது இவ்வளோவையும் சொல்லிட்டு அவங்க வந்து இப்போல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு பெருமூச்சு விட்றாங்க. did they give up? I don't have to answer the question. they brought her here, persuaded us to take her into the hospital. அதாவது இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த பசங்க வந்து அந்த அவங்க சிஸ்டரை வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த 12 months she had been our patient. She was made a good progress. There is every hope that one day she will walk and sing again. அதாவது வந்து எங்களுக்கு அவங்க 12 மாதம் அதாவது ஒரு வருஷமாக வந்து எங்களோட பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற காசனோய் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எங்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? நம்பிக்கை ஒவ்வொரு வாழ்க்கையில் அவங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் வேணும். நம்மளால் முடியும். நம்மளால் முடியாதது என்ன இருக்குது, ஏன் நம்மளால் அது முடியாமல் போகுது அப்படின்லாம் இல்லை. எல்லாமே நம்மளால் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் எந்திரிச்சு நடந்து பேசி நல்லபடியாக பாடும். அதோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணும். என்ன தான் கீழே விழுந்தாலும் சரிங்களா, வாழ்க்கையில் கீழே விழுந்து எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறதே ஒரு தனி கெத்து தான். சரிங்களா? அதனால் வந்து நல்லா படிங்க. உங்களாலையும் நல்லா ஹோப்போட இது பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஹோப்ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணு வந்து நல்லபடியாக பாடும் அப்படின்னு இவங்கெல்லாம் நம்புகிறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? Of course, everything is so difficult now. Food so scarce and dear. We could not keep going unless we charged a fee.
அதாவது வந்து அவங்க வந்து அந்த பசங்க வந்து சிஸ்டரை கூப்பிட்டு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்து 12 மாதமாக இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்களுக்கு பரவாயில்ல. நாங்கள் வந்து எங்களால் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. அந்த பசங்க கஷ்டம்லாம் எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் ஃப்ரீயாக எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர முடியல. ஏன்னா இப்போ வந்து வார் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதாவது அந்த இதில் வந்து வார் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நாங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எங்கள் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து காசு வாங்கிட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதனால் காசு இல்லாமல் எங்களால் ஃப்ரீயாகவும் பண்ண முடியல. அது ஒரு மனக்குறையாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்களே கொஞ்சம் ஆஸ்பத்திரி நடத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்குது. மற்ற எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் வாங்கி தான் நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறோம். எங்களாலையும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாமல் இல்லை, நாங்களும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி தான் அந்த சிஸ்டர் வந்து, அதாவது அந்த பசங்கள்கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணி தான் அவங்கள வந்து நல்லா பார்த்துட்ருக்கோம். பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர்ஸ் ஹேவ் மேட் தேர் பேமெண்ட். என்ன தான் நாங்கள் ஃப்ரீ பண்ணலைனாலும் அவங்களும் எங்கள்கிட்ட கேட்டதில்லை. அவங்களும் வாரம் வந்து அந்த அவங்க சிஸ்டருக்கு உண்டான பணத்தை கட்டிடுறாங்க. ஷி ஆடட் சிம்ப்ளி. இதை அவங்க வந்து பணத்தை கட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ, ஐ டு நாட் ஆஸ்க். ஒர்க் இஸ் கேர் இன் வெரோனா, பட் வாட் எவர் இட் இஸ் ஐ நோ தே டூ இட் வெல். அதாவது வந்து அங்கே வெரோனா பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஒர்க்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. சரிங்களா? கிடைச்சாலும் அந்த பசங்க நல்லா ஒர்க் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் இன்னி வரைக்கும் கேட்டதில் எப்படிப்பா காசு கட்டுறீங்க, எப்படி எங்கேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு தெரியும். பட் அவங்க ஏமாற்றலாம் மாட்டாங்க, அவங்க வந்து உண்மையாக உழைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது உண்மையாக தான் உழைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆத்தர் வந்து எஸ் ஐ அக்ரீடு, தே குடின்ட் டூ இட் பெட்டர். அதாவது அவங்க அந்த மாதிரிலாம் ஏமாற்றலாம் மாட்டாங்க, அவங்க உண்மையாக உழைக்கிறாங்க அப்படின்னு ஆத்தரும் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தார்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின்ட் மீ அண்ட் தென் ட்ரோவ் தெம் பேக் டு த சிட்டி. அதாவது நான் வெயிட் பண்ணேன், திரும்பி வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு வந்து என்னோட கார்கிட்ட வெயிட் பண்ணியிருந்தேன். அவங்க அந்த பாய்ஸ் 2 பேரும் தன்னுடைய சிஸ்டர்ஸை பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. திரும்பி அவங்கள வந்து அந்த சிட்டிக்கு வந்து வெரோனாக்கு வந்து அவங்க அந்த பொலேட்டாலேருந்து வெரோனாக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் காரில். தே சேட் பிசைட் மீ நாட் ஸ்பீக்கிங். அவங்க வந்து என் பின்னாடி வந்தாங்க. யார்? அந்த 2 பசங்களும் பின்னாடி உட்காந்து வந்தாங்க காரில். ஆனால் வந்து என்கிட்ட எந்த விஷயமே சொல்லலை, எதுவும் பேசலை. ஃபார் மை பார்ட் I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret, yet their devotion had touched me deeply. அதாவது வந்து அவங்க வந்து அவங்களும் என்கிட்ட எதுவும் பேசலை, என்னோட பங்கும் நானும் எதுவும் கேட்டுக்கல. என்னப்பா இங்கே போயிட்டு வந்தீங்களா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஏன்னா வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நான் வந்து கெடுக்க விரும்பல, நானும் தெரிஞ்சுக்காத மாதிரியே இருந்துக்கணும் அப்படின்னு ஆத்தர் நினச்சிட்டு மனசுலேயே நினச்சிட்டு விட்டாரு. அவரும் எதுவும் அந்த பசங்கள்கிட்ட பேசலை, அந்த பசங்களும் ஆத்தர்கிட்ட பேசலை. எல்லாம் வந்து வெரோனாவை நோக்கி போகிறாங்க. ஆனால் இந்த பசங்களோட அந்த கருணை சரிங்களா, அந்த டிவோஷன், அந்த பாசம் அவங்க அக்கா மேலே வச்சுருக்கிறது, அவங்க கடுமையாக உழைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஹார்ட் டச்சர் ஃபீலிங் வருது. சரிங்களா? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. War had not broken their spirit. நல்லா படிங்க. War had not broken their spirit. Their selfless action brought a new nobility to human life. Their selfless action brought a new nobility to human life. Gave a promise of a greater hope for human society. Gave a promise of a great hope for human society. இதே 2 வாட்டி படித்தேன்னா உங்களுக்கு இது இந்த லைன்லாம் மெதுவாக நல்லா மனசில் பதியணும். அந்த வார் வந்து தன்னுடைய அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் தன்னம்பிக்கை எல்லா நேரத்தையும் ரொம்ப முக்கியமானது. அந்த தன்னம்பிக்கை, பசங்களோட தன்னம்பிக்கையை புரட்டி போடல எது? அந்த புரட்சி. சரிங்களா? அப்படியும் அவங்க அதெல்லாம் கடந்து சரிங்களா இந்த மனித சமுதாயத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறாங்க. இந்த மனித சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அந்த 2 பசங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஹியூமன் சொசைட்டி மனித சமுதாயத்துக்கே அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால இப்படிலாம் கஷ்டப்பட்டும் எல்லா கால சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு எது கிடைக்கலையோ நம்ம அதை கடந்து வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுனால இவங்க தான் அந்த 2 boys is called the 2 gentlemen of Verona. சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? The main concept of the story is the boys work with a highly devotion to sacrifice the need for their sister. This is the main concept of the story, 2 Gentlemen of Verona, written by A.J. Cronin. அதாவது இங்கிலீஷ்லேயும் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த சிஸ்டருக்காண்டி ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு நல்ல கருணையோடு உழைக்கிறாங்க. பார்த்திங்களா? இந்த வயசுலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியும் வராங்க. நம்ம வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும்
நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்ல, நல்லா வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நல்லா வரதே ஒரு பெரிய விஷயம்தான். சரிங்களா? நம்ம கஷ்டப்படுறோமோ சந்தோஷமாக இருக்கணுமோ, எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எப்படி மேலே வரணும், எப்படி வரது, எப்படி வந்து நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு 2 ஜென்டில்மேன், சரிங்களா, 2 பாய்ஸோட 2 ஜென்டில்மேன் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கள மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நான் சொல்ல, கஷ்டப்படலைனாலும் நம்ம வீட்டில் நம்மளை யாரும் வந்து கஷ்டப்படுத்துறதில்ல. சரிங்களா? அப்படி இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது நல்லா படிக்கணும், நல்ல லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும். நம்ம வந்து கஷ்டப்படலைனாலும் இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நம்ம லைஃப்பில் வந்து எப்படியாவது ஒன்று கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? அதான் நம்ம லைஃபோட கோலாக இருக்கணும். சரிங்களா? நல்லா படிங்க, நல்லா அச்சீவ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கஷ்டப்படலைனாலும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களை கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவது நீங்கள் நல்லா படித்து நல்லா அச்சீவ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். அந்தந்த கோஆர்டினேட் டெஸ்ட்டை என் நம்பர் வாங்கிக்கோங்க. இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்குதோ இல்லையோ புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களாக தான் இது வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் அதாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி கதையெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் தருவாங்க. சரிங்களா? நம்ம வந்து எங்கேருந்து வரோன்னு முக்கியம் இல்லை, எங்கே போய் நிற்கிறோன்னு தான் முக்கியம். சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூ பாலிஷ் போடுறவனாக இருந்தாலும் நாளைக்கு வந்து அவனுக்கு 10 பேர் ஷூ பாலிஷ் போடுற மாதிரி வாழணும். அதான் லைஃபுங்க. சரிங்களா? நல்லா படிங்க, நல்லா வந்து அச்சீவ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா முடிச்சாச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பார்ட் இருக்கும். God sees the truth but wait. சரிங்களா? கடவுளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும், பட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ரி, அதுவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த யூனிட் போயிடலாம். சரிங்களா? உங்களுக்கு மொத்தமே ஒரு 6 யூனிட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. நல்லா லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள். தயவு செய்து கஷ்டம் வந்தாலும் சரிங்களா, அதை வந்து இன்பமாக மாற்றி லைஃப்பில் வந்து வெற்றி பெற கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.